ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுப்பாளர் நடிகை ஜோதிகாவை பார்த்து ஆண்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்காக ஜோதிகா செஞ்ச விஷயத்தை அப்போ என்னன்ற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாலி படத்தில் நடித்த ஜோதிகாவிற்கும் மம்மிட்டியோட முதன்முறையாக இணைந்து காதல் தி கோர் அப்படின்ற படத்தில் நடித்த ஜோதிகாவிற்கும் இடையே எத்தனை வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் லிஸ்ட்டு போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஜோதிகா தற்போது தொகுப்பாளர் ஒருத்தர் வந்து லேசாக மிரட்டுவது போல அவர் அந்த முக பாவனை காட்டினது எல்லாருமே வந்து வியப்பில் தள்ளியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏற்கனவே ஜோதிகா சூர்யாவை வந்து மும்பைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே வந்து ஒரு கிரிக்கெட் அணியை வந்து விலைக்கு வாங்கியிருக்காரு. ஸோ வீட்டில் பெரியவருக்கும் இவருக்கும் ஏகப்பட்ட லடாய் வந்து போயிட்டுருக்கு. அண்மையில் வந்து ஒரு பேட்டியில் கூட அரசல் பொருசலாக வந்து வெளியே வந்துச்சு. ஸோ இவர் வந்து அவருக்கும் மாமனாருக்கும் சண்டை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ இது வந்து மிகப்பெரிய ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால் தன் தாயாரை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாக்கை காட்டிட்டு தன்னுடைய மும்பை வீட்டுக்கு வந்து பறந்துருக்காரு. ஸோ அங்கே தேவையான கல்வி, அப்புறம் வந்து பசங்களுக்கு தேவையான ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அங்கேயே இருக்குது. ஸோ சீரான முறையில் கிடைக்கிறதால அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் மும்பையில் இருந்தா அப்படின்றதாலையும் வந்து அங்கேயே செட்டில் ஆகிற பிளானில் இருக்காங்க. ஸோ ஜோ அண்மையில் வந்து ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டு ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஜோதிகா கிட்ட சூர்யா வந்து ரொம்ப யங்காக இருக்கும்போது அவரை வந்து பல பெண்கள் வந்து காதலிச்சிருப்பாங்க. ஏன் இப்பயும் வந்து காதலிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவரை சுற்றி நிறைய பெண்கள் கூட்டம் வந்து இருக்கும், ரசிகர்கள் பட்டாளமும் இருக்குது. ஏன்னா வந்து அவர் ஆரம்ப காலத்தில் காதலிச்ச பெண்கள், அவர் சுற்றி சுற்றி வந்த பெண்கள் எல்லாமே வந்து இப்போது பெரிய ஆன்டி ஆயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இன்னுமே அதே இளமையோட அந்த ஆளை வந்து பார்க்க முடியுது, சூர்யா வந்து பார்க்க முடியுது. அவர் தோட்டத்தில் அதே இளமை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் சொன்னதை வந்து கொஞ்சம் கோவப்பட்ட நடிகை ஜோதிகா, அவர் இளமையாக தான் இருந்தபோது அவரை காதலிச்ச பெண்கள் எல்லாமே வந்து ஆன்டி ஆகிட்டார் அப்படின்னு வந்து என்னையும் சேர்த்து தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆன்டின்னு சொல்கிற விஷயத்தை வந்து டைரெக்டாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இவர் கொஞ்சம் கோவப்பட்டு மூஞ்சில் வந்து ஒரு ரியாக்ஷனை காட்டி அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய தோல்வியை வந்து அவருடைய ரியாக்ஷன் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதை கேட்ட அந்த தொகுப்பாளர், அது சொன்னது என்ன உண்மை தானே, நீங்களும் ஆன்டி மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவரோட மைண்ட் பாக்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் கூட பதறாமல் நான் பொதுவாக தாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த பேட்டி கொஞ்சம் காரசாரமான விவாதமாக போச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜோதிகா இன்னும் இளமையோடு இருக்காரா, இல்லைனா வந்து ஆன்டி ஆயிட்டாரா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எந்த நடிகையை பற்றி வீடியோ போடலாம்? ஸோ இது வந்து நம்ம சேனலில் அதிகமாக கேட்கப்படாத கேள்வியாக இருக்குது கொஞ்ச நாளில். ஸோ அடுத்து எந்த நடிகையை பற்றி போடலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் சாய்ஸை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய சாய்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனலுக்கும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுறேன் ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.